பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அநேக வெற்றிகளை பெற்றிருக்கிறார். பாவத்திலே, சாபத்திலே, ஆமென், வியாதிகளிலே, நரகாக்கில் இருந்த மனிதர்களுக்குரிய எல்லா விதமான தோல்விகளையும் வீழ்ச்சிகளையும் ஆண்டவர் ஜெயமாய் வென்றெடுத்தார். அதே போல இங்கே படிக்கிறது போல் பகையை சிலுவையினாலே கொன்றார். என்ன பகை? பரலோக தேவன், பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பூமியிலே மனிதர்கள் பாவிகளாயிருக்கிறார்கள். பரிசுத்தம் உள்ள தெய்வத்திற்கும் பாவிகளாயிருக்கிற மனிதர்களுக்கும் பகை. இருவரும் ஒன்று சேர முடியாது. இந்த பகையை நீக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அந்த பகையை கொன்றார், முடித்தார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததியிலே அறியப்படுகிற இந்த யூத ஜனங்கள், இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்த எல்கைகளுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் புற ஜாதிகளோ அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது இந்த பகை புற ஜாதிகளும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், பிதாவாகிய தேவன் அருளும் ரட்சிப்பை, சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பகையை சிலுவையிலே கொண்டு இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி விட்டார். இனிமேல் எந்த வேறுபாடும் இல்லை, எந்த பகையும் இல்லை. ஆகவே இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். பரிசுத்த தெய்வத்திற்கும் பாவிகளாயிருக்கிற மனிதர்களுக்கும் உள்ள பகை முறியடிக்கப்பட்டது. ஆம், யூத ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே இருந்த பகை முறியடிக்கப்பட்டு இப்பொழுது ஒரே சரீரமாகிய பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கி விட்டார். நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மக்களாய் இருக்கிறோம். இந்த வார்த்தையை நம்புங்கள், இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.